Hi friends, இது உங்கள் லேர்ன் வித் ஜிஎம்கே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்டிடி எக்ஸாம் வந்துட்டு இன்றைக்கி தான் முடிஞ்சிருந்துச்சு. ஸோ இதுக்கான இங்கிலீஷ் ஆன்சர் கீ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 30 கொஸ்டின் வந்துட்டு நமக்கு இங்கிலீஷ்லேருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து நம்ம எந்தெந்த கிளாஸஸில் என்னென்ன பேஜ் நம்பர்ஸ் நம்ம நோட்ஸில் என்னென்ன பேஜ் நம்பரில் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆன்சர் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் புக்கில் இருக்குது, ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் தவிர்த்து. இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் கோயோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கோயோட் அப்படின்னா என்னென்னா வைல்டு டாக். ஓகேவா? இதுக்கான ஆன்சர் வந்துட்டு வைல்டு டாக். இது எங்கே நீங்கள் புக்கில் கூட செக் பண்ணிக்கலாம். எங்கே இருக்குது அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் சப்ளிமெண்ட்ரி 2ல் வந்துட்டு இருக்குது. நம்ம ப்ரொவைட் பண்ண நோட்ஸில் பேஜ் நம்பர் 64ல் வந்துட்டு இருக்கும். நீங்கள் செக் பண்ணிக்கலாம் 10th ஸ்டாண்டர்டில். அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் கேம்கார்டர் அப்படிங்கிறதோட பிளண்டட் வேர்ட் ஆஃப் கேம்கார்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேம்கார்டருக்கு நான் ஆன்சர் வந்துட்டு கேமரா ப்ளஸ் ரெக்கார்டர், ஆப்ஷன் டி தான் கரெக்டு. இது 8th ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ் 4ல் நம்ம கொடுத்த நோட்ஸில் பேஜ் நம்பர் 27ல் வந்துட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ 8th ஸ்டாண்டர்டில் இருந்து கேட்டிருக்காங்க. அடுத்ததாக மூணாவது கொஸ்டின் ஓவர் த எல்லோ பபிள்ஸ் டான்சிங். எல்லோ பபிள்ஸ் இதில் வந்திருக்க பொயட்ரி டிவைஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜரி, ஆப்ஷன் டி தான் கரெக்டு. இது எங்கே இருக்குது அப்படின்னா 9th ஸ்டாண்டர்டில் போயம் 5லேருந்து கேட்டிருக்காங்க. நம்ம கொடுத்த நோட்ஸில் பேஜ் நம்பர் 49ல் வந்துட்டு இந்த கொஸ்டின் வந்து இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு பேசேஜ் கொடுத்து அந்த பேசேஜ்லேருந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இது பேசேஜை நீங்கள் நல்லா ரீட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? அந்த மாதிரி தான் இருக்குது. இது எங்கே இருக்குது, இந்த பேசேஜ் எந்த லெசன்லேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6th ஸ்டாண்டர்டில் 5வது ப்ரோஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. நம்ம நோட்ஸில் கூட இதில் இருக்க ஒரு பாயிண்ட்டை வந்துட்டு பேஜ் நம்பர் 13ல் கொடுத்துருப்போம் நம்ம நோட்ஸ் பேஜ் நம்பரில். ஓகேவா? ஸோ இப்போது இதுக்கான ஆன்சர் வந்துட்டு பார்க்கலாம். இந்த ட்ரெயின் ட்ராவல் கவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 208 செர்பன்டைன் கர்வ்ஸ் அப்படிங்கிறது. கிளிஃப் எட்ஜ் அந்த சிடி வந்துட்டு ஒன்லி அப்படின்னு வந்திருக்கனால அது வந்துட்டு வராது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர் 64க்கு. அடுத்ததாக 65 பார்த்தீங்க அப்படின்னா வாட் மெஸ்மரைசஸ் த ட்ராவலர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ இல்லைனா ஆப்ஷன் பி, இந்த ரெண்டில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏ இல்லைனா பி, இந்த 2 தான் வந்துட்டு வரதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம கரெக்டான ஆன்சருக்கு ஃபைனல் ஆன்சருக்கு விடும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா டேரெக்டாக வருது அப்படின்னா நமக்கு ஏ வரும், இல்லை நம்மளுக்கு ஆல் ஓவராக வந்து கேட்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு பிங்கிறது வரும். ஸோ எதுங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபைனல் ஆன்சருக்கு வரும்போது. அடுத்ததாக 66 பார்த்தீங்கன்னா விச் இஸ் ரிட்டைன்ட் அஸ் அன் எக்ஸலண்ட் அட்ராக்ஷன் டு திஸ் ட்ரெயின். இதெல்லாம் டேரெக்டாக ரீட் பண்ணாலே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆப்ஷன் ஏ தான் என்னென்னா நம்மளுக்கு பேராகிராஃப்லேருந்து கிடைக்கும். ஓகே, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்து 67 பார்த்தீங்கன்னா பிக் அவுட் த கிராமட்டிக்கலி. இதுவும் என்னென்னா நம்ம நோட்ஸில் வந்துட்டு இந்த கொஸ்டின் கொடுத்துருந்தோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ் 3ல் இருக்குது. நம்ம நோட்ஸ் பேஜ் நம்பர் 22ல் வந்துட்டு இருக்குது. அடுத்தடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதே பேஜில் இருந்தே தான் கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 67க்கு ஆப்ஷன் சி தான் என்னென்னா கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ராங் சென்டென்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்து 68ல் பார்த்தீங்க அப்படின்னாலும் அதே மாதிரி தான் பேஜ் நம்பர் 22ல் 10th ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ் 3ல் தான் இருக்குது. பேஜ் நம்பர் நான் சொல்கிற பேஜ் நம்பர் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ண நோட்ஸில் இருக்குது. ஓகேவா? ஸ்கூல் புக்கில் உள்ள பேஜ் நம்பர் சொல்லலை, நம்ம நோட்ஸில் கொடுத்த பேஜ் நம்பர் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ் 3ல் வந்துட்டு இருக்குது. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி ஹேஸ் பீன், அதுக்கப்புறமா வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்ததாக கொஸ்டின் நம்பர் 69 தி அண்டர்லைன்டு லெட்டர் இன் த வேர்டு. இது வந்து நம்ம கிராமர் புரிஞ்சிருந்தால் மட்டும்தான் வந்துட்டு நம்ம அட்டன் பண்ண முடியும். இந்த 69வதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா கான்சனன்ட் தான் என்னென்னா ஆன்சர். அடுத்ததாக 70 பார்த்தீங்கன்னா வால்டர் டீலா மேர் வாஸ் நாட் ஆன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நம்ம நோட்ஸில் வந்து எங்கே கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் போயம் 2 பேஜ் நம்பர் 25ல் வந்துட்டு நம்ம கொடுத்துருந்தோம். 7th ஸ்டாண்டர்டில் போயம் 2வதுல இருக்குது. இதில் நம்ம எல்லாமே கொடுத்துருப்போம். ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், நாவலிஸ்ட், போயட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். ப்ரோஸ் ரைட்டர் மட்டும் கிடையாது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி தான் என்னென்னா கரெக்ட் ஆன்சர். அடுத்ததாக கொஸ்டின் நம்பர் 71 டேஸ் இஸ் அ ஃபிஷ் ஸ்வாம் பாஸ்ட் அவர் போட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிஷ் அப்படின்னாலே என்னென்னா ஷோல் ஆஃப் ஃபிஷ் அப்படின்னு தான் வரணும். 71க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டு. இது பார்த்திங்கன்னா நமக்கு 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. 5th ஸ்டாண்டர்டில் டேம் 1ல் நம்ம நோட்ஸில் பார்த்திங்கன்னா 23வது பக்கத்தில் நம்ம வந்துட்டு கொடுத்துருப்போம். ஓகேவா? ஆப்ஷன் சி. அடுத்ததாக 72 விச் இஸ் த 4 syllabic வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 8th ஸ்டாண்டர்டில் ப்ரோஸ் 3ல் வந்துட்டு வரும். 8th ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ் 3லேருந்து கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின். பேஜ் நம்பர் நம்ம நோட்ஸ் பேஜ் நம்பர் பார்த்திங்கன்னா 23ல் இருக்கும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, யூனிவர்சிட்டி. ஓகேவா? ஸோ இது வந்து 8th ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ் 3ல் இருக்குது.
அடுத்ததாக கொஸ்டின் நம்பர் 73 பார்த்தீங்கன்னா நமக்கு 10th ஸ்டாண்டர்டில் ப்ரோஸ் 1லேருந்து கேட்டிருக்காங்க. த மெஜிஸ்ட்ரேட் ஆர்டர் தட் ஹி மைட் பே த ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு ஹீ ஷுட் பே த ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ் 1ல் நம்ம நோட்ஸில் பேஜ் நம்பர் 6வதுல வந்துட்டு இந்த கொஸ்டின் வந்துட்டு இருக்குது. அடுத்ததாக 74 பார்த்தீங்கன்னா பிக் அவுட் த இடியம் விச் டசன்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ 74 நம்மளுக்கு வந்துட்டு நம்ம நோட்ஸ் பேஜ் நம்பர் 29 பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இருக்கும். பேஜ் நம்பர் 29 இருக்கும். ஓகேவா? இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அன்எக்ஸ்பெக்டட் நியூஸ், அன்எக்ஸ்பெக்டட் இதுதான் வந்துட்டு வரணும். பட் இங்கே வந்துட்டு எக்ஸ்பெக்டட்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இதுதான் வந்துட்டு மேட்ச் ஆகாதது. ஆப்ஷன் டி தான் என்னென்னா கரெக்டு. இந்த ஆப்ஷன் அதாவது சியும் டியும் நம்மளுக்கு வந்துட்டு நோட்ஸில் இருக்காது, அதாவது புக்கில் கிடையாது. போல்ட் ஃப்ரம் த ப்ளூனா அன்எக்ஸ்பெக்டட் தான் வரும். ஓகேவா? ஏபி வந்துட்டு நமக்கு நோட்ஸில் அதாவது ஸ்கூல் புக்கில் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 75 ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் வேர்ட் எண்டிங் வித் எ கான்சனன்ட் சவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நம்ம கிராமர் வந்துட்டு தெரிஞ்சால் மட்டும்தான் போட முடியும். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஆப்ஷன் ஏ பேர்டுங்கிறது தான் என்னென்னா கரெக்டு. மற்ற எல்லாமே நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஈங்கிற சவுண்டில் வந்துட்டு முடியும். ஓகேவா? ஸோ அதனால் நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு 75க்கு. அடுத்து 76 அதே மாதிரி தான். இதுவும் நமக்கு கிராமர் தெரிஞ்சால், கிராமரை வந்துட்டு நம்ம புரிஞ்சால் மட்டுமே போடுற மாதிரியான கொஸ்டின். பீகாக் இதில் வந்துட்டு லாங் வவல் சவுண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஏ. ஸோ இஏ தான் இருக்குது. ஸோ இஏ ஆப்ஷன் பி தான் என்னென்னா கரெக்ட் ஆன்சர். அடுத்து 77 ப்ளீச்சிங் பவுடர், இதோட காம்பினேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம நோட்ஸ் பேஜ் நம்பர் 29 அதாவது 10th ஸ்டாண்டர்டில் இருக்கும். 10th ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ் 4 பேஜ் நம்பர் 77 பார்த்தீங்கன்னா இருக்கும். இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஜெரண்ட் ப்ளஸ் நவுன். ஆப்ஷன் சி தான் என்னென்னா கரெக்ட் ஆன்சர். அடுத்து 78 பேட் எக், இதுக்கான இடியம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ் 4ல் நம்ம நோட்ஸ் பேஜ் நம்பர் 28 வந்துட்டு இருக்கும். இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ. ஓகேவா? பேட் பிஹேவியர் அப்படிங்கிறது தான் ரெப்ரசன்ட் பண்ணும் பேட் எக் அப்படிங்கிறது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ. 79வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 7th எ ஜேர்னி பை ட்ரெயின் அப்படிங்கிற லெசனில் வந்துட்டு இருக்கும். டாப் ஃப்ளைட் அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு அதாவது டேரெக்டாக இதே மாதிரி கொடுக்காம நம்ம கொடுத்த மீனிங் மட்டும் அந்த மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும். அதாவது டாப் ஃப்ளைட்டோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிச்சான ஒரு லக்ஸுரியான லைஃப்பை வந்துட்டு இது பண்ணுறது. அப்போ டாப் ஃப்ளைட் அப்படிங்கும்போது ஃப்ளைட்டில் ஒரு லக்ஸுரி கிளாஸில் வந்துட்டு நம்ம இருக்கிறது அந்த மாதிரி போடலாம். ஸோ இங்கே வந்து ஆன்சர் இமேஜினேட்டிவ் ஐடியா வந்துட்டு வரும். சி தான் வரும். ஓகேவா? ஆப்ஷன் சி இல்லைனா பி வந்துட்டு கொடுக்கலாம். பட் மேக்ஸிமம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக 80 பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் த ஃப்ரேசல் வெர்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு நமக்கு இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 80க்கு 10th ஸ்டாண்டர்டில் ப்ரோ 6ல் இருக்குது. நம்ம நோட்ஸ் பேஜ் நம்பர் 46 இருக்கும். ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்ததாக கொஸ்டின் நம்பர் 81 விச் ரைட் த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் ரன்னர் அப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது 8th ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ் 2ல் வந்துட்டு இருக்கும். பேஜ் நம்பர் 14ல் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்ட். ஓகே, ரன்னர்ஸ் அப் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஆப்ஷன் பி. அடுத்து 82 இங்கிலீஷ் இட் இஸ் அ பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து 8th ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ் 4ல் வந்துட்டு இருக்குது. பேஜ் நம்பர் 28 நம்ம நோட்ஸில் பேஜ் நம்பர் 28ல் இருக்கும். ஆப்ஷன் டி தான் வந்துட்டு இதுக்கு கரெக்ட் ஆன்சர். அடுத்து 83 த டேஷ் ஆஃப் எ சென்டென்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 to 5th நம்ம கொடுத்த அந்த 1 to 5th நோட்ஸில் வந்துட்டு இருக்கும். 4th ஸ்டாண்டர்டில் டேம் 1ல் வந்துட்டு இதுக்கான ஆன்சர் வந்துட்டு இருக்குது. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட். ஓகேவா? நம்ம கொடுத்த நோட்ஸ் பேஜ் நம்பர் 14ல் இருக்கும். 1 to 5th 14வது பக்கத்தில் இருக்கும். அடுத்ததாக 84th ஹூ இஸ் கால்ட் அஸ் ஃபேமஸ் ரைட்டர் ஆஃப் இந்தியன் சில்ட்ரன். இது வந்து என்னென்னா நம்மளுக்கு 8th சப்ளிமெண்ட்ரி 1லேருந்து கேட்டிருக்காங்க. நம்ம கொடுத்த நோட்ஸில் பேஜ் நம்பர் 64ல் இருக்கும். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ரஸ்கின் பாண்ட். அடுத்து 85 சூஸ் த கரெக்ட் கனெக்டார் கேட்டிருக்காங்க. 85 10th ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ் 4ல் இருக்குது. பேஜ் நம்பர் பார்த்திங்கன்னா 32. இதோட ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டி. ஸோ நம்ம நோட்ஸில் பேஜ் நம்பர் 32ல் இருக்கும். ஆப்ஷன் டி தோங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்ததாக 86 when is a national science day celebrated. 86 பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ் 5ல் வந்துட்டு இருக்குது. நம்ம நோட்ஸ் பேஜ் நம்பர் 24ல் கொடுத்துருப்போம். ஆப்ஷன் ஏ February 28ங்கிறது கரெக்டு.
அடுத்து 87 ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் வேர்ட் எண்டிங் வித் டிப்தாங். டிப்தாங் அப்படிங்கிறது நமக்கு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து கொடுத்துருக்குறாங்க. 12th ஸ்டாண்டர்டில் அதுவும் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் புக்கில் வந்துட்டு இந்த டிப்தாங் அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்னோ. ஆப்ஷன் சி தான் என்னென்னா கரெக்டு. அடுத்து 88 பார்த்தீங்கன்னா பிக் அவுட் த இடியம் டஸ் நாட் மேட்ச் வித் இட்ஸ் மீனிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 88 நம்ம 8th ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ் 4ல் வந்துட்டு இருக்கும். பேஜ் நம்பர் 29 பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி. அதாவது பிளாக் ஷிப்னா தனித்துவமாக நிற்கிறது, ஆனால் இங்கே வந்துட்டு காமனஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால இது வந்துட்டு டசன்ட் மேட்ச். அடுத்து 89 குல்லிவர். இந்த ஒரே ஒரு கொஸ்டின் என்னென்னா நம்ம நோட்ஸில் அதாவது லெசனுக்கு இன்சைட்லேருந்து கேட்ட கொஸ்டின். ஓகேவா? குல்லிவர் மேனேஜ்டு டு ரீச் த லேண்ட் அஸ் ஹி வாஸ். நம்ம நோட்ஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன் லெசனுக்கு இன்சைட்லேருந்து நம்ம கொடுத்துருக்க மாட்டோம், ஏன்னா சில கொஸ்டின்ஸ் தான் வரும், மேக்ஸிமம் வராது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டெஸ்ட்டில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க லெசனுக்கு உள்ளேருந்து. குல்லிவர் மேனேஜ்டு டு ரீச் த லேண்ட் அஸ் ஹி வாஸ் எ டாக்டர். ஓகேவா? இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. 6th ஸ்டாண்டர்ட் சப்ளிமெண்ட்ரி 5ல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன்லேயே இருக்கும். அடுத்ததாக 90 an extra force used when pronouncing a particular word or syllable is called. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ். இந்த கொஸ்டின் எங்கே இருக்குது அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 181ல் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆல் ஓவராக நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரையே தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்துட்டு வந்திருக்கு. ஒரு 2 to 3 கொஸ்டின் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஒரு 2 கொஸ்டின் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 12th ஸ்டாண்டர்டில் இருந்து வந்திருக்கு. மீதி எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு டைரக்ட் கொஸ்டினாக தான் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ ஸ்கோர் வருது அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் தமிழ், மேக்ஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே நம்ம வந்துட்டு பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.